Welcome to our channel Imans Encyclopedia. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா wine preparations. Wine preparation பார்த்தனா நான் ஒரு டிஃபரெண்ட் ஐடியா எடுத்து பண்றேன். ஆக்சுவலி இந்த SIDP ஸ்கூல் இன்னோவேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தனா ஒயின் ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு சொல்றேன். அதை வந்து மாற்ற எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா ஒயின் நம்ம வந்து ஆல்கஹாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்து நம்ம வந்து இதா மட்டும் ட்ரக்கா மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபியூயலை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து எனர்ஜி கிரிசிஸ்ல இருக்கோம். ஃபியூயலோட அந்த கிரிசிஸ் அந்த நெருக்கடி வந்து வந்துருச்சு. ஃப்ரெஷ் வாட்டர் கிரிசிஸ், ஃபியூயல் கிரிசிஸ் அதெல்லாம் வந்து ஹியூமனோட ஓவர் பாப்புலேஷனால அதிகமாயிருச்சு. இப்போ நம்ம சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா ஒயின் ப்ரிப்பரேஷன்ல அந்த ஒயினை வந்து எப்படி ஃபியூயலை யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி இது போகும். இது வந்து பார்த்தோன்னா உனக்கு A to Z வந்து அதுல ஒரு ஐடியா இருக்கணும். இப்போ எப்படி இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது, இதுக்கான பிரின்சிபிள்ஸ், அதோட தத்துவங்கள் என்ன, ஆக்சுவலி என்ன பயோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது, எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இதை வந்து எப்படி நடைமுறையில யூஸ் பண்றாங்க, இதை பத்தி படிக்கிற அந்த பிரான்ச்சுக்கு பேர் என்ன, இதுல இருந்து எப்படியெல்லாம் பை ப்ராடக்ட் நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத டேர்ம் வைஸா கிளியர் கட்டா நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிகல் செஷன், நான் அந்த பழங்களை பிடுங்குறது, அதுல இருந்து அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிறது, அப்புறம் அதுக்கப்புறம் ஒயின் ப்ரிப்பரேஷன் பண்றது, அந்த செயல்முறையெல்லாம் சும்மா பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். பிசிக்கலா நான் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்ப நான் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்றப்போ உனக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை நீ பார்த்துட்டு வர்றப்ப A to Z இதுல வந்து கவர் பண்ணிடுவேன். ஒயின் ப்ரிப்பரேஷன் என்னங்கிற மாதிரி நல்லா நான் வச்சுக்கோ. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒயின் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னா பேசிக்கா காமனா வேர்ல்டு வைடா எதை வந்து மெயின் சோர்ஸா யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரிக்கு கிரேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிரேப்ஸ்ல ஆக்சுவலி பார்த்தோம்னா பேசிக்காவே ஒரு என்சைம் வந்து இருக்கும். அந்த என்சைம் பேரு சைமேஸ். சைமேஸ் ASE அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து என்சைம். புரியுதா? என்சைம் ASE முடிஞ்சாலே என்சைம். இப்போ வந்து புரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கோ, அது வந்து புரோட்டீன். அதை டைஜஸ்ட் பண்ற ஒரு என்சைம் பேர் புரோட்டியேஸ். ASEங்கிற அந்த சஃபிக்ஸோட முடியும். அதே மாதிரி குளுக்கேஸ், அமைலேஸ் அப்படின்னா அப்படி சொல்லி அப்படியே வரும். குளுக்கோஸ், அமலேஸ் இந்த மாதிரி ASE முடிஞ்சுன்னா அது வந்து என்சைம். சரி, என்சைம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டனா இது ஒரு பயோ கேட்டலிஸ்ட். இப்போ ஃபர்தரா அவனுக்கு ஒன்று தேவைப்படும். கேட்டலிஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பொருள் அது வந்து என்ன செய்யுதுன்னா ரியாக்ஷனோட ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுது. ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணலாம். அதுதான் கேட்டலிஸ்ட். புரியுதா? கெமிக்கல் டேர்ம்ஸ்ல இதை வந்து கேட்டலிஸ்ட் சொல்றோம். கெமிஸ்ட்ல வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோ கேட்டலிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்றது இருக்கு, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிக்ரீஸ் பண்றது இருக்கு. புரியுதா? இந்த மாதிரி கேட்டலிஸ்ட் வந்து ரேட்டு, அதாவது 1 மணி நேரத்தில் நடக்க வேண்டிய ரியாக்ஷனை வந்து 5 மணி நேரமா கூட்டவும் செய்யும். 5 மணி நேரத்தில் நடக்க வேண்டிய ரியாக்ஷனை 1 மணி நேரத்துக்கு குறைச்சி சீக்கிரமா முடிச்சு விடும். இந்த மாதிரி ரேட்டை சேஞ்ச் பண்றதே கேட்டலிஸ்ட். இது வந்து பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா உயிரியல்ல நடக்குது. ஏன்னா அங்க வந்து நமக்கு வந்து ஒரு உயிர், அந்த உயிர் பேரு சாக்கோமைசஸ் செர்வியே அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட். அதுதான் இங்க வந்து நமக்கு வந்து இந்த என்சைம் வந்து செக்ரேட் பண்ணும். புரியுதா? இந்த என்சைம் செக்ரேட் பண்றது சாக்கோமைசஸ் செர்வியே அப்படிங்கிற அந்த ஈஸ்ட் தான் இதை வந்து செக்ரேட் பண்ணும். அதனால பயோ கேட்டலிஸ்ட். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் ஒயின் ப்ரிப்பரேஷனுக்கு மெயின் ரியாக்ஷன். பயோகெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டோம்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன், நொதித்தல் சொல்லுவோம். புரியுதா? அந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ற ஒரு என்சைம் வந்து சைமேஸ். அந்த என்சைமை செக்ரேட் பண்ற அந்த உயிரினை வந்து சாக்கோமைசஸ் செர்வியஸ்ங்கிற ஈஸ்ட். ஆக்சுவலி இந்த ஈஸ்டத்தை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அந்த ஒயின், அந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சுட்டு இந்த ஈஸ்டை வந்து ஒரு 10 kgனா ஒரு 10 கிராம் வந்து யூஸ் பண்ணுவோம். கிலோ கணக்கில் யூஸ் பண்ணுவோம், கிராம் கணக்கில் யூஸ் பண்ணுவோம்.
இதுல தெரிஞ்சிருந்த கேட்டலிஸ்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரியாக்ஷனை தொடங்கவோ முடிக்கவோ செய்யாது, ஆனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து மாத்தி விடும். இன்னொன்னு என்னன்னா ஒரு பெரிய ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கேட்டலிஸ்ட் வந்து போதும். அதனாலதான் 10 கேஜ் யூஸ் பண்ற இடத்துல நம்ம வந்து 10 கிராம் மட்டும் யூஸ் பண்ணுவோம் கேட்டலிஸ்ட. இது நல்லா நான் வச்சுக்கோ. இப்ப நான் போடுற அந்த மேப் மாதிரி நீ எழுதி வச்சுக்கோ, அப்படின்னா புரியும். இப்ப ஒயின் இருக்குல்ல, அந்த கிரேப்ஸ்ல இருந்து பண்றப்ப நேச்சுரலாவே அந்த கிரேப்ஸ்க்கு வந்து ஒயினா மாறக்கூடிய அந்த எபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கு. அது என்னன்னு கேட்டா ஒயினோட அந்த பீல் இருக்குல்ல, அந்த தொலி, அந்த தோல்ல வந்து பார்த்தோம்னா சைமேஸ்ங்கிற என்சைம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். கிரேப்ஸ் பீல்ல வந்து சைமேஸ்ங்கிற என்சைம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் இயற்கையாவே பார்த்தோன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்க வைக்கிறது. அதனாலவே இது வந்து ஒயின் ப்ரிப்பரேஷன் வந்து நடக்கும். சரி, இப்போ வந்து ஒயின் ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாரும் பண்ணிட முடியாது, கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஸ்டெரிலைசேஷன் கரெக்டா பண்ணணும், பிஹெச் லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இப்படியெல்லாம் படிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு பேரு சைமாலஜி. சைமாலஜி சைமாலஜி சைமாலஜி. இப்ப இந்த வேர்டை வந்து வேர்ட் அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்டை வந்து பிரிச்சு பாரு, எத்தனை சிலபிள் இருக்கு அப்படின்னு பாரு. அது வந்து மீனிங் வைஸா தெரியும். சயின்டிபிக்கா நம்ம அப்ரோச் பண்ற எந்த ஒரு வேர்டு பார்த்தோம்னா ரீசென்டிக்கான வேர்டா தெரியும். ஏதாவது காரணத்தோட வச்சுப்பாங்க, பொது உள்ளதை வந்து சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. ஆலஜி அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து ஸ்டடின்னு அர்த்தம். ஸ்டடி ஸ்டடி. இதே பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஜுவாலஜி, ஜூல என்ன இருக்கும், அனிமல் தான் இருக்கும். ஸோ ஜூ ஆலஜி, ஜுவாலஜி அப்படின்னா ஸ்டடி அபவுட் அனிமல்ஸ், அனிமல்ஸ் படிக்கிற அந்த பிரான்ச், அது வந்து ஜுவாலஜி. இதே வந்து சைக்காலஜி, அந்த மென்டல் எபிலிட்டி, டிஸ்ஆர்டர்னஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறது சைக்காலஜி. ஸோ ஆலஜின்னு முடிஞ்சாலே அது வந்து ஸ்டடின்னு அர்த்தம். இப்ப சைமாலஜி, சைமேஸ்ங்கிற என்சைம் வந்து இங்க ஆக்ட் ஆகுதா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது சைமேஸ்ங்கிற என்சைம். ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், ஆல்கஹாலிக் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து படிக்கிற அந்த பிரான்ச்சுக்கு பேரு சைமாலஜி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்டடி அபவுட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆர் எத்தனால் ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன்ஸ், தட்ஸ் கால்டு சைமாலஜி. ஏன் ரீசன் தெரியுதா, சைமேஸ்ங்கிற என்சைம்னால. இப்ப பாரு, இப்ப இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அதாவது நொதித்தல்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் நொதித்தல், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வீட்டுல எல்லாம் சோறு வச்சிருப்போம், பழைய சோறு, அவன் தண்ணி ஊற்றி வச்சுப்போம், 2-3 நாள் விட்டோம்னா ஒரு புளிச்சு போகுதுல, அது ரொம்ப விட்டு நொறையா வரும். அதுக்கு மேல வர்றது பூரா கார்பன் டை ஆக்சைடு, அது கொஞ்சம் ஆல்கஹாலிக்கா மாறி இருக்கும், அதுலயே கொஞ்சம் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். புரியுதா? நம்ம வந்து ஒரு பாருக்கு போய் வாங்கி குடிச்சாதே அதுல ஆல்கஹால் இருக்கும்னு சொல்ல முடியாது. நேச்சுரலா இருக்க அந்த பழங்கள்லயும் இருக்கும், இதுல இந்த மாதிரி இதுலயும் இருக்கும். புரியுதா? அந்த வடிச்சு இதுல இருக்கும். இதே ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான். இந்த சுண்டகஞ்சின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு இருக்க அந்த நுரைத்து வர்றது இருக்குல்ல, அதுக்கு பேர் பார்த்தோன்னா ஈனாலஜி. ஈனாலஜி ஈனாலஜி இந்த வேர்டை நீ கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப ஈனோன்னு சொல்லிட்டு கமர்ஷியலா ஒரு இது வந்து வந்திருக்கு. ஈனோன்னு சொல்லிட்டு கமர்ஷியலா ஒரு இது வந்து வந்திருக்கு. இந்த நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி இருக்கப்ப ஈனோன்னு ஒரு பொடி வாங்கி கொடுக்குறோம்ல, அதை பார்த்தோன்னா இதுல போட்டோம்னா, தண்ணியில போட்டாலும் இல்ல கலர்ல போட்டாலும் ஃப்ரிஸ்க் எஃபர்வென்சஸ் வந்து வரும், நுரைத்து பொங்குற மாதிரி வருதா, அந்த நுரைத்து பொங்குறதையும் ஃபெர்மெண்டேஷன். அதனாலதான் ஈனாலஜிங்கிற வேர்ட்ல இருந்து அதை எடுத்து சயின்டிபிக்கா இதை கமர்ஷியலா யூஸ் பண்றாங்க. சயின்ஸ் வேர்டை கமர்ஷியலா யூஸ் பண்றாங்க. இப்போ அக்குவாங்கிறது சயின்ஸ் வேர்டு. இப்போ அக்குவாஃபீனா, அக்குவாசாஃபீனா இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்றோம், அது கமர்ஷியலா வந்துடுறா, வியாபார பெருமானிக்கு வந்துடுறா. இந்த மாதிரி இருக்கிறது ஈனாலஜி. ஏற்கனவே சொன்னோம்ல, ஆலஜி அப்படின்னா ஸ்டடி அபவுட் சம்திங்னு, ஈனாலஜினா ஸ்டடி அபவுட் ஃபெர்மெண்டேஷன், அதை பத்தி படிக்கிறது ஈனாலஜி. இதுதான். இப்ப
இந்த ப்ராசஸ் எழுதி போடுறேன், இந்த ப்ராசஸ எழுதி போறேன். இப்ப இத பாத்துக்க, இதெல்லாம் வச்சு ஈனாலஜி இதெல்லாம் வச்சு இது பண்ணிக்கோ. சைமேஸ்ல என்சைம் மட்டும் இருக்கட்டும். என்சைம் வந்து பயோ கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. சைமேஸ்ங்கிற என்சைம் வந்து இருக்கட்டும். இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த எத்தனால் ப்ரிப்பரேஷன்ல இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லி கேட்டோம்னா இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இதுதான். இது உனக்கு தெரிஞ்சாலே போதும். அந்த சுகர் பிரசன்ட் ஆயிருக்கு எதுல இருந்து வேணாலும் நீ வந்து ஒயினை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். C6H12O6 இது வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ் வந்து என்னவா மாறும்னா சைமேஸ் ஒரு என்சைம் சொன்னோமா, சைமேஸ் இந்த என்சைமோட அந்த ஆக்டிவிட்டினால OH plus CO2 ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி வேற ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்க பாருங்க குளுக்கோஸ் இருக்கா, குளுக்கோஸோட பேர் வந்து என்னன்னா காமன் நேம் ஒன்று இருக்கும், ஸ்பெசிபிக் நேம் வந்து ஒன்று இருக்கும். கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பூரா அப்படி இருக்கு. இப்போ பார்த்தா நான் காமன் நேம்னா இப்போ வந்து ஹியூமன்ஸ், ஹியூமன்னா நம்ம பூராமே காமனாக ஹியூமன் 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு எல்லாருமே ஹியூமன் பீயிங். அக்கார்டிங் டு சயின்ஸ் 23 பேர் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கணும், அவங்க எல்லாம் ஹியூமன் பீயிங் சயின்ஸ் படி. ஆனா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு நேம் இருக்குல்ல, அப்ப குமார் கமல் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி வைக்கிறதே ஸ்பெசிபிக் நேம். அதே மாதிரி இது வந்து கார்போஹைட்ரேட்டுங்கிறதே காமனான ஒரு நேம். இந்த காம்பவுண்ட்ஸ் காமனான நேம் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் காமனான நேம். ஸ்பெசிபிக்கான நேம் குளுக்கோஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோ, நிறைய நாலேஜ் வந்து இதுல வந்து கிடைக்கும். இன்னொரு பேர் வந்து இதுக்கு இருக்கு. கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து இட்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சாக்கரைட்ஸ். இந்த பேர் தான் இங்க வந்து முக்கியம். கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சாக்கரைட்ஸ். சாக்கரைட்ஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சாக்கரைட்ஸ். இப்ப கார்போஹைட்ரேட்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் வந்து உனக்கு வந்து தேவைப்படும். கார்போஹைட்ரேட்னா ஒரு டெஃபினிஷன், கார்போஹைட்ரேட் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் இருக்கு. வேர்ட் வைஸா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதை வந்து கார்போஹைட்ரேட்னா என்னன்னு கேட்டா சுகர், நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா சுகர்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொன்னா சுகரு. இதேவே பார்த்தோம்னா சயின்டிபிக்கா சொன்னா எப்படி சொல்லணும்னா ரெண்டு டெஃபினிஷன் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து கொஞ்சம் ஒரே சென்டென்ஸ்ல முடிகிற மாதிரி, பாலிஹைட்ராக்சி ஆல்டிகைடு ஆர் கீட்டோன். அதாவது பாலிஹைட்ராக்சினா OH குரூப் வந்து நிறைய இருக்கும். பாலினா மெனின்னு அர்த்தம். பாலினா மெனி, பாலித்தின் பைன்னு சொல்றோம்ல, பாலி மெனி எத்திலின் குரூப்பா பிரசன்ட். பாலிமர் ஒரு பிரான்ச் வந்துருக்கு, பாலிமர் அண்ட் பயோ பாலிமர் அப்படிலாம் படிப்பீங்க. பாலிமர்னாலே நிறைய இருக்கிற ஒரு தொகுப்புன்னு அர்த்தம். பாலினா மெனி. பாலிஹைட்ராக்சி, பாலிஹைட்ராக்சி ஆல்டிகைடு ஆர் கீட்டோன். ஆல்டிகைடு இதாவது ஃபங்க்ஷன் குரூப் என்ன இருக்குன்னா CH4 இருந்துச்சுன்னா ஆல்டிகைடு குரூப், C+1O இருக்குன்னா கீட்டோன் குரூப். இது ரெண்டுமே கார்பனைல் குரூப்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரே தாத்தே இருக்கும். இது ஒரு காமனா எடுத்துக்கோ, ரொம்ப உள்ள போவேனா. இந்த மாதிரி இருக்கப்ப பாலிஹைட்ராக்சி ஆல்டிகைடு ஆர் கீட்டோன் இந்த டெஃபினேஷன் வந்து இங்க வந்து உனக்கு தேவைப்படாது. ஏன்னா இது வந்து கெமிஸ்ட்ரி லெவல்ல போறதுனால இது வந்து தேவைப்படும். பாலிஹைட்ராக்சி ஆல்டிகைடு ஆர் கீட்டோன் ஸ்டூடெண்ட் பாக்குறான்னா எடுத்து வச்சுக்கோ, அது வந்து நோட்ஸா எடுத்து வச்சுக்கோ. இன்னொரு டெஃபினேஷன் வந்து இருக்கு, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர் கம்பைனிங் டுகெதர் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1. இதே வந்து செகண்ட் டெஃபினேஷன். ஓல்ட் டெஃபினேஷன். நியூ டெஃபினேஷன் நேம் பாலிஹைட்ராக்சி ஆல்டிகைடு ஆர் கீட்டோன்ங்கிறது கார்போஹைட்ரேட்டுக்கு, அதாவது சாக்கரைட்ஸ்க்கு. இப்போ ஓல்ட் டெஃபினேஷன் என்னது, கார்பனு ஹைட்ரஜனு ஆக்சிஜன். அந்த ஆர்டரை மாத்திரக்கூடாது. கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எந்த ரேஷியோல இருக்கணும், 1:2
2:1 அந்த ரேஷியோல இருக்கணும். இந்த ரேஷியோவை மாத்திரக்கூடாது. நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில 2-3 டெஃபினேஷன் இருக்கும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு 2 டெஃபினேஷன் இருக்கும். அதில் நமக்கு எது ஆப்டா இருக்கோ அதை எடுத்துக்குருவோம். அந்த மாதிரி இதுவும் 1:2:1ங்கிற விதத்துல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 இருக்கணும். இப்ப இதை பாருங்க, இதே கார்போஹைட்ரேட்னு சொல்றோம் அப்படின்னா கார்பன் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கா, ஆக்சிஜன் இருக்கு, 3 இருக்கு. ஆனா ரேஸ் எப்படி இருக்கும் பாரு, 1 டைம் இங்க எதுவுமே இல்லை. ஸோ 1 டைம் 6 ஒரு தடவை வந்திருக்கு. 2 டைம்ஸ் 6 வந்தாத்தையும் 12 வரும். அப்ப இது 2 தடவை. 1 டைம் 6 அப்போ 1 டைம். 1:2:1 இந்த ரேஷியோ வந்துருச்சா? எதை எழுதி பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும். புரியுதா? கார்போஹைட்ரேட்டான டெஃபினேஷன் இதுதான் 1:2:1ங்கிற விதத்துல இருக்கும். இதை மட்டும் நான் வச்சுக்கோ. இதுலயே பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் அந்த கிளாசிபிகேஷன் வந்து போயிட்டே இருக்கும். மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், மொத்தமா வச்சா பாலிசாக்கரைட் ஆர் ஒலிகோசாக்கரைட்னு போயிடும். பாலிசாக்கரைட் ஆர் ஒலிகோசாக்கரைட். மோனோசாக்கரைட்னா என்னன்னு கேட்டோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்துருப்போம். இதை காமன் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அந்த எஜுகேட்டடா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனாலே வந்து காமனா சொல்றேன். வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து அந்த ரிசர்ச் லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னா புக்கை ரெஃபர் பண்றப்ப ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவாங்க. இல்ல நெட் சோர்ஸ்ல பாக்குறப்ப அவங்களுக்கு காமனா எது வருது, யூடியூப்ல வருது, அதே தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஒரே மாதிரி நெட் சோர்ஸ் யூஸ் பண்றோம், அவங்க ஐடியா பூரா ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த இதை வந்து நம்ம சொல்றோம். என்னன்னு கேட்டோம்னா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், பாலிசாக்கரைட் வரைக்கும் போயிடும். பாலிசாக்கரைட்னா நிறைய ஹைட்ராலிசிஸ் பண்றப்ப ஒரே ஒரு குளுக்கோஸ் யூனிட் கிடைச்சுன்னா அது வந்து மோனோசாக்கரைட். 2 குளுக்கோஸ் யூனிட் கிடைச்சுன்னா அது வந்து டைசாக்கரைட். 3 கிடைச்சுன்னா ட்ரைசாக்கரைட். குளுக்கோஸ் யூனிட்னா என்னன்னா இதுதான் யூனிட். ஒரு யூனிட்ங்கிறது C6H12O6. இதுக்கு மேல இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ண முடியாது. இப்போ டைசாக்கரைட்னு வச்சுக்கோ. டைசாக்கரைட்னு வச்சுக்கோ எப்படி இருக்கும்னா இது 2 டைம் வந்திருக்கும். இப்ப பாருங்க, C12H22O11. இது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி உனக்கு வரும், அதான் சொல்றேன். C12 கரெக்ட், H22 தானே வரும், 24 தானே வரணும். இதை விட இது 2 தடவை இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இருக்கதே இது வந்துடும், H2O1 வந்துடும். இந்த ஹைட்ரஜன் வந்து இப்ப நமக்கு தெரியும் ஹைட்ராலிசிஸ் பண்றப்ப எப்படி பிரியும், H பிளஸ் ஆகும் பிளஸ் OH மைனஸ் ஆகும் பிரியும். இந்த 2 ஹைட்ரஜன் வந்து இங்க போய் சேர்ந்துக்கிறப்ப +2 24 ஆயிரும். இந்த ஒரு ஆக்சிஜன் போய் சேர்றப்ப +1 12 ஆயிரும். இப்ப பாரு C12H24O12 இதே மாதிரி ரேஷியோக்கு வந்துருச்சா? இது கார்பன் 1 டைம் 12 வந்து 12, 2 டைம் 12 வந்து 24, 1 டைம் 12 வந்து 12. அப்போ 1:2:1 அந்த ரேஷியோ மைண்டட் பண்ணிருச்சா? அந்த நம்மளோட அந்த ரேஷியோ டெஃபினேஷன் 1:2:1 அந்த ரேஷியோல இருக்கணும்டா அப்படின்னு சொல்ல நம்ம கார்போஹைட்ரேட்னா இது கார்போஹைட்ரேட். சரி, என்ன ஆகுதுன்னு சொன்னா டைசாக்கரைட் வேற ஒன்றும் கிடையாது, சுக்ரோஸ். கரும்பு நம்ம சாப்பிடுறோம்ல, இப்ப பொங்கல் வேற வருது, கரும்புல இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் பேர் என்ன? சுக்ரோஸ். அது ஒரு டைசாக்கரைட். அதை ஹைட்ராலிசிஸ் பண்றப்ப 2 குளுக்கோஸ் யூனிட் வந்து கிடைக்கும். இப்ப இதுதான் C12H22 plus O11 plus H2O, C6H12O6 plus C6H12O6. இது வந்து பார்த்தோம்னா 2 ஒரே யூனிட்டா இருக்கும். C6H12O6 then C6H12O6 இப்படிதான் வரும். கொஞ்சம் எக்ஸ்டர்னலா பாக்குறப்ப இப்படிதான் இருக்கும். இன்டர்னலா போய் பாக்குறப்ப அந்த ஃபங்க்ஷன் குரூப்பை பாக்குறப்பே அது ஆல்டிஹைடா இருக்கா கீட்டோனா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்பதான் இந்த இதுவும் நமக்கு யூஸ் ஆகும். கார்போஹைட்ரேட்னா ஒரு இன்னொரு டெஃபினேஷன் இல்ல, பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்னு சொல்லிட்டு அங்கதே இது வந்து இருக்கும். கீட்டோன் இருக்கா ஆல்டிஹைட் இருக்கானே. இப்ப என்னன்னா குளுக்கோஸ் பிளஸ் fructose is called sucrose.
இதனால நான் வச்சுக்க. இது ஏன் இப்படி சொல்றோம்னா, இது ரெண்டுல இருந்துமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். கரும்பு சக்கரை இருக்குல்ல, அந்த எடுத்தது போக சக்கரை எடுத்தது போக அந்த மொலாசஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஒயின் ப்ரிப்பரேஷனுக்கு இண்டஸ்ட்ரி லெவல்ல பெரிய லார்ஜ் ஸ்கேல் அவ்வளோ பண்றப்ப அது வந்து யூஸ் ஆகும். அதனால இதை எழுதி போடுறேன். ஸோ கார்போஹைட்ரேட்டோட ஓரளவுக்கு ஒரு 90% நாலேஜ் வந்து உனக்கு வந்து கிடைச்சிருக்கும். பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்ங்கிறது ஒரு டெஃபினேஷன்ஸ். தென் ஃபர்தர் ஒரு டெஃபினேஷன், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர் கம்பைன் டுகெதர் இந்த ரேஷியோ 1:2:1. அதை நல்லா வச்சுக்கோ. இதுதான் இருந்தது. இப்ப இது ஏன் இப்படி சொல்றோம்னா, சாக்ரைட்ஸ் சொன்னோம்ல, கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேரு சாக்ரைட்ஸ் ஆர் சுகர்னு சொல்லலாம், தமிழ்ல சக்கரைன்னு சொல்லலாம். இப்ப இந்த பேரை பாரு, அந்த என்சைம் இருக்குல்ல, இது வந்து எந்த பாடத்தில் நம்ம இருக்குன்னா 12th வந்து 8th லெசன்ல மனித நலனின் நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது. என்னன்னு கேட்டோம்னா, ஒரு உயிரினம் மனிதனுக்கு இது வந்து தேவைப்படுது, இது கொடுத்தா வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி எதையும் செக்ரேட் பண்றதில்லை, எதையும் உற்பத்தி பண்றதில்லை. அதோட உடம்புக்கு தேவை இல்லை, ஒரு எதிர்ப்பு பொருளா அதுக்கு தேவை, அதோட ரியாக்ஷனோட விளைவாத்தே இந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. மாவு புளிக்கிறதுல இருந்து தயிர் உருவாக்குறது இருந்து இதுல எல்லாமே பயோகெமிக்கல் ரியாக்ஷன். இதை பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. இதே சாக்ரோமைசஸ் அப்படின்னா சாக்ரைட்ஸ்னா கார்போஹைட்ரேட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் சாக்ரைட்ஸ். அந்த நொதிக்க செய்யறதுனாலவே இதுக்கு பேரு சாக்ரோமைசஸ் செர்வியஸ் அப்படிங்கிற ஈஸ்ட் வந்து ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுறதுனால இது சாக்ரோமைசஸ் செர்வியஸ் அப்படிங்கிற அந்த ஈஸ்டை இங்க பயன்படுத்துறதுனால இந்த பேரை நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? அதுக்கடுத்து இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா? இது பூராமே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல வர்றது. சரி, இப்போ பார்த்தோம்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ரெஸ்பிரேஷன் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ். ஆக்சுவலி 2 type of respirations are there. அந்த 2 ரெஸ்பிரேஷன் என்ன கேட்டா, சுவாசித்தல், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ங்கிறது ஒண்ணு, ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன்ங்கிறது இன்னொன்னு. இங்க வந்து ஏரோபிக்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஏரோபிக் அப்படின்னா வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கப்ப ஏருங்கிறது என்னது, காற்று, ஆக்சிஜனை குறிக்கிறது. அப்படியே நம்ம ஏருங்கிறது வந்து மிக்சர் ஆஃப் ஏர். அட்மாஸ்பியர்ல வந்து 78% வந்து நைட்ரஜன் இருக்கும், 23% வந்து ஆக்சிஜன் இருக்கும், 1% வந்து ஹைட்ரஜன் இருக்கும். அப்படி போயிடக்கூடாது. ஏரோபிக்னா வித் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆனரோபிக் ஏ வந்துட்டாலே ஆப்ஷன்ஸ் ஆப்னு அர்த்தம். ஏ வந்துட்டாலே ஆப்ஷன்ஸ் ஆப்னு அர்த்தம். பயாட்டிக்னா related to the biological things. Abioticனா not related to the biological things. அந்த மாதிரி ஏன்னு வந்துட்டாலே ஆப்ஷன்ஸ் ஆஃப் வச்சுக்கோ. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். 2 வகையான ரெஸ்பிரேஷன் இருக்கு, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். நம்மளாம் ஹியூமன் பீயிங்லாம் பார்த்தோன்னா ஏரோபிக் தான். அதே மாதிரி சில பாக்டீரியாவும் ஏரோபிக்ல இன்வால்வ், அதாவது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுற அந்த ப்ராசஸ் ஏரோபிக் ப்ராசஸ். இங்க வந்து இது வந்து முக்கியம் கிடையாது, இது டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சொல்றதுக்காண்டி சொன்னேன். இங்க வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நமக்கு வந்து. ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த ப்ராசஸ், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்னா ஆக்சிஜனே இங்க இருக்காது. இப்ப பாரு, அந்த ரியாக்ஷன் எழுதி போடுறேன். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனை C6H12O6, இது வந்து கார்போஹைட்ரேட்டு. இந்த சாக்ரோமைசஸ் செர்வியஸ் அந்த ஈஸ்ட் வந்து சைமேஸ்ங்கிற என்சைம் வந்து செக்ரேட் பண்ணுது. சைமேஸ் இதே ஹெல்ப் பண்றது. சைமேஸ்ங்கிற என்சைம் எப்படி ஃபார்ம் ஆகுது? C2H5OH, இதே ஆல்கஹாலோட ஃபங்க்ஷன் OH பிளஸ் CO2 கேஸ் வந்து வெளியில போகும். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பாக்குறப்ப இது வந்து மாறும். கார்பன் 6 இருக்கு, ஹைட்ரஜன் 12 இருக்கு, ஆக்சிஜன் 6 இருக்கு. இங்க பார்த்தோம்னா நம்பரே இல்லை, அதனால 1 × 2 is 2.
அப்புறம் இங்க பார்த்தோம்னா இங்கேயுமே நம்பர்ல ஒரு தடவை இருக்கு. அப்ப 2 + 1 3 வருது. அதனால இங்க பார்த்தோம்னா 2 போட்டோம்னா 2 × 2 வந்து 4. இங்க வந்து 2 போட்டோம்னா இங்க நம்பர் இல்ல. சோ 6 ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆயிடும். ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா 2 × 5 வந்து 10. ஃபர்தரா இங்க ஒன்று இருக்கு, ஒன்னு இருக்கு. இங்க ஒரு 2 நம்பர் இருக்கு. 1 × 2 = 2. 10 + 2 12. எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சா? கார்பன் வந்து 6, ஹைட்ரஜன் வந்து 12, ஆக்சிஜன் வந்து திருப்பி 6 வந்துடும். பார்த்தா தெரியும் இங்க எதுவுமே இல்ல. ஸோ 1 × 2 = 2. இங்க வந்து 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. 2 × 2 = 4. 4 + 2 வந்து 6. அப்ப ஆக்சிஜன் வந்து கரெக்டா வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றோம்னு சொல்றேன். ஏன் இப்படி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்கு. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது நார்மல் நாலேஜ். இதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதுக்குள்ள என்ட்ரி ஆகிற பத்தி உனக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாத்தே இருக்கு. ஏன்னா உனக்கு வந்து A to Z நாலேஜ் இருந்தா மட்டுமே இதை வந்து எப்படி ஃபியூயலை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு உனக்கு வந்து தெரியும். குவாண்டம் ஈல்ட், குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த லெவல்ல போறதுக்கு இதுக்கு சொல்றேன். இப்ப ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஹின்ஸ்கள் வந்துருச்சு. ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். புரியுதா? இப்ப சயின்ஸ் வைஸா மீனிங்ஃபுல்லா ஒரு டிக்ஷனரி நம்ம ரெடி பண்ணோம்னா ரெஸ்பிரேஷன் is correct opposite to photosynthesis. போட்டோசிந்தசிஸ் கரெக்டா ஆப்போசிட்டா இருக்கும். இது அப்படியே ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோ, நமக்கு இடம் பத்தாது. அடுத்து எழுதி போறப்ப ஏன்னு சொல்லி உனக்கு தெரியும். இப்ப போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸோட அந்த நிகழ்வு வந்து நான் எழுதுறேன். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, என்னென்ன நெசசிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும், அது அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கிறோம். தென் பார்த்தா வாட்டர் மாலிகுல் வந்து இருக்கணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், அதான போட்டான்ஸ்னே இந்த சன்லைட் இருக்கும், அதே எனர்ஜி காரணம். அதனால நான் வச்சுக்கோ குவாண்டான்னு இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க போட்டான்ஸ். இப்ப பாரு 12H2O plus 6CO2 in the presence of sunlight குளோரோஃபில் வந்து இதுல இருக்கும், பச்சையத்துல இருக்கும், பிளான்ட்ல இருக்கும் குளோரோஃபில். இந்த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும்னா கார்போஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். C6H12O6 பிளஸ் ஆக்சிஜன் பை ப்ராடக்ட் வரும் H2O பிளஸ் 6O2. இப்போ வந்து இங்க பாருவேன், இங்க வந்து ரியாக்டன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, ரியாக்டன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, ப்ராடக்ட். இங்க வந்து போட்டோசிந்தசிஸ்ல என்ன ஆயிருக்கு, ஒரு கேஸும் ஒரு லிக்விடும், அதாவது வாட்டர் மாலிகுலும் இது CO2 மாலிகுலும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து கார்போஹைட்ரேட்டா மாறிடுச்சு. இதே இங்க இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாத, இது ரெண்டும் ஒண்ணுவே. கார்போஹைட்ரேட்டா மாறி இருக்கு. பிளஸ் H2O வந்து வெளியே போயிருச்சு. அந்த H2O என்னன்னு சொல்லி கேட்டா, H2Oங்கிறதால தேவை பிறகு வெளியே விட்டு கேட்க கூடாது. அது வந்து வேப்பரைசேஷன் ப்ராசஸ். எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் goes to the atmosphere through the leaf pores. அந்த லீஃப்ல இருக்க அந்த போர்ஸ், மைக்ரோ போர்ஸ் வழியா அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், ஏன்னா இருக்க வாட்டர்லாம் போயிடாது, அந்த டீஹைட்ரேட் ஆகி வந்து இறந்துரும், ட்ரை ஆகி இறந்துரும். எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்னே அந்த ஹோல் வழியா, அந்த லீஃப்ல இருக்க அந்த ஹோல், அந்த இது வழியா வெளியாகி போறதே வேப்பரைசேஷன் ப்ராசஸ். அந்த வழி இந்த இது வந்து போயிடும், வேப்பரைசேஷன் ப்ராசஸ். தென் பை ப்ராடக்டா என்ன கிடைக்குதுன்னா ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதைத்தான் நம்ம வந்து இன்ஹேல் பண்றோம். இதுதான் இதைத்தையும் சின்ன பிள்ளைலன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப கவனி, இதைத்தையும் இங்க நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ஏன் இதை வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸும் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் டைரக்டா இது அப்படின்னு சொல்லி சொல்றோங்கிறது இதுதான்
டைரக்ட் ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இதே காரணம். இங்க வருதா, இங்க வந்து கார்போஹைட்ரேட் வந்து உருவாகுது, இங்க வந்து கார்போஹைட்ரேட் வந்து அழியுது. புரியுதா? கார்போஹைட்ரேட் வந்து அழியுது. இங்க வந்து ஆக்சிஜன் வந்து உருவாகுது, இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகுது. அடுத்ததே ப்ராடக்டாதே இதா கிடைக்குது, ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப இதுல என்ன சொல்றோம்னா, இப்ப இன்ன வரைக்கும் பேலன்ஸ் பண்ணோம்ல, பேலன்ஸ் பாரு, இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பாரு. உனக்கு வந்து இங்க பாரு 12H2O இருக்கா. சோ இங்க பார்த்தோன்னா 2 times 12 is 24. இதுல இருக்கிறதெல்லாம் எழுதிக்குவோம். கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, 3 எலமெண்ட் வந்து இருக்கு. எத்தனை எண்ணிக்கையில இருக்குன்னு பார்த்தோம்னா 2 times 12 வந்து 24. அப்போ 1 times 12 is 6. இங்க ஒரு 1 times 12 is 12. தென் பார்த்தோன்னா 2 times 6 is 12. 12 24. ஹைட்ரஜனை பார்ப்போம். ஹைட்ரஜன் 2 times 12 is 24. Two times 12 is 24 hydrogen. கார்பன் வந்து பார்த்தனா 1 times 6 is 6 இதே வருது. 1 times 6 வந்து 6. 6 times கார்பன் இருக்கு, 24 times ஹைட்ரஜன் இருக்கு. தென் பார்த்தனா ஆக்சிஜன் இங்க வந்து நம்பரே இல்லை, இங்க வந்து 12 இருக்கு. ஸோ பார்த்தனா 12. இங்க வந்து பார்த்தனா 2 6 12 12 24. இப்படி இங்கிட்டு பார்த்தனாலும் இதே நம்பர்ல இது இருக்கும். இதே எழுதி பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 எழுதியாச்சு. இப்போ பொருண்மை அலுமினியம் அதோட பேசிஸ்ல இதை வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க, ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. இங்கிட்டு இருக்க நம்பரும் அங்கிட்டு இருக்க நம்பரும் ஒரே தான் இருக்கணும். இதுதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது பிரின்சிபல்ஸ். லோயர் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி பாக்குறதுக்கு இதை யூஸ் பண்ண தப்பு இல்லை. ஆனா இதுல ஒரு தப்பு இருக்கு, அந்த தப்பத்தை இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப பாரு, இங்க நம்பர் இருக்கா இங்க நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இங்க வந்து நம்பர் இருக்கா இங்க நம்பர் இருக்கான்னு, ரெண்டு பக்கம் நம்பர் இல்லைன்னா ஒண்ணுன்னு எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு சைடு நம்பர் இருந்தா அதை வச்சு ஒன்னால பெருக்கோ. சோ ஒன்னால பெருக்குன்னா எந்த மாற்றம் ஏற்பட வேண்டியது போறதில்லை. ரெண்டு பக்கம் நம்பர் இருந்தாலே நமக்கு வந்து பிரச்சனை. இங்க வந்து நம்பரே இல்ல, அப்போ 1 times 6 is 6. இங்க பாரு, இங்க நம்பர் இல்ல, அப்ப 1 times 12 is 12. ஹைட்ரஜனா பார்ப்போம் 12. இங்க பார்த்தனா 2 times 6 is 12. 12 plus 12 24. அடுத்து ஆக்சிஜனை பார்ப்போம். இங்க நம்பர் இல்ல, அப்போ 6 இருக்கு. 1 கூட மல்டிப்ளை பண்றப்ப 6. இங்க பாக்குறப்ப இங்க நம்பர் இல்ல, இங்க நம்பர் இருக்கு. சோ இதுவும் 6 plus 6 12. 12. இங்க பாரு ஆக்சிஜன், இங்கே நம்பர் இருக்கு இங்கே நம்பர் இருக்கு. அப்ப 2 times 6 is 12. 12 plus 12 24. ஈக்குவலா வந்துருச்சா? 6 times carbon, hydrogen 24 times, then oxygen 24 times. Then this side, right hand side, product side, carbon 6 times, hydrogen comes 24 times, then oxygen comes 24 times. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? ஆனா உண்மையில பார்த்தனா this is not equal to this one. இதுதான் குவாண்டம் ஈல்டுங்கிறது. இது வந்து காலேஜ் லெவல்ல நீ வந்து டச் பண்ணுவேன். இப்பயே நான் வந்து உனக்கு வந்து சொல்லி கொடுத்துரு. இது வந்து ரிசர்ச் லெவல்ல போறப்போ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ காலேஜ் லெவல்ல பார்த்தனா தெர்மோடைனமிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த ரெண்டு டாபிக் நீ வந்து முடிச்சுட்டா, ரெண்டு சிலபஸ் நீ வந்து முடிச்சிட்டனா எந்த மாஸ்டர் டிகிரியா இருந்தாலும் உனக்கு வந்து ஈஸியா கஷ்டமா இருக்காது. ஈஸியா முடிச்சு விட்டு பிஹெச் லெவல்ல போய்கிட்டே இருக்க. இதத்தையும் இங்க ஒரு அந்த இனிஷியேட் பண்ணி விடுற மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் சொன்னா போதும், இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இந்த நீட் இது மாதிரிலாம் நம்மளாம் போராடி இது பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் இது பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கிரியேட்டிவ் மைண்டை கொண்டு வரணும். ஒரு டீச்சர் அவ்வளோ கிரியேட்டிவ் மைண்ட் செட், ஸ்டூடெண்டோட மைண்டெல்லாம் அவ்வளோ கிரியேட்டிவா இருக்கும். அவ்வளோ பேருக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த அளவுக்கு யோசிக்க விட மாட்டாங்க. ஒரு கண்ட்ரோல்டு சிஸ்டத்துல வச்சிருக்கிறது கிடையாது. அவனை யோசிக்க விடுறப்ப பிரம்மாண்டமா இருக்கும். புத்தகத்தை தாண்டி யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி வைக்கணும். அவங்க கேள்வி கேட்கிறப்பதே, அவங்க திங்க் பண்றப்பதே புக்கை விட நாலேஜ் அதிகமாகும். சும்மா புத்தகத்தை ரெடியூஸ் பண்ணி அதுல இருக்க நாலேஜை
அவனை தரவா குறைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். கவனி, இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. என்னன்னு கேட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த லோகோ இருக்குல்ல, யூடியூப் லோகோ, அதில் பார்த்தோம்னாலே இந்த கோர் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட்லாம் போட்டிருப்பேன். கோர் பாயிண்ட்ல வந்து E ஈக்குவல் டு MC ஸ்கொயர் ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா போட்டிருப்பேன். எனர்ஜி வந்து மாசா மாறும், மாஸ் வந்து எனர்ஜியா மாறுங்கிறதே இதுக்கு வந்து அர்த்தம். இப்ப உலகத்துல இருக்க எந்த பொருளா இருந்தாலும் அதுல வந்து ஆட்டம் தான் இருக்கும். ஆட்டத்துல வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளா இருக்கும். இது வந்து மாஸ் இருக்க ஒரு பொருளுக்கு, நம்ம கையால தொட்டு உணர்றது இல்ல காற்று மாதிரி பொருள்களுக்கு இது வந்து மாஸ் இருக்க பொருளுக்கு இது வந்து. இதே வந்து எனர்ஜி இருக்க ஒரு பொருள், ஒரு லைட் இருக்க ஒரு பொருளா இருக்குன்னா, லைட் ரேடியேஷன் இந்த மாதிரி பொருளுக்கு வந்து என்ன கேட்டோம்னா எனர்ஜி தான் இருக்கும். அது வந்து போட்டான்ஸ் தான் இருக்கும். போட்டான்ஸ் தான் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் லைட். அண்ட் ஆட்டம்ஸ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மாஸ். திங்ஸோட அந்த கெப்பாசிட்டி, அந்த பேசிக் யூனிட் என்னன்னா ஆட்டம். அது பயாலஜிக்கல். நான் இதை வந்து நான் வச்சுக்கோ. இங்க வந்து என்னன்னா, இப்ப கவனி, நல்லா புரியும். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, எனர்ஜி வந்து மாசா மாறும். எனர்ஜி வந்து மாசா மாறும். இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் என்ன நடக்கும்னா, மாஸ் வந்து எனர்ஜியா மாறும். மாஸ் வந்து எனர்ஜியா மாற ப்ராசஸ் பேர் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஏடிபி எனர்ஜியா மாறும். அந்த பாக்டீரியா அதெல்லாம் எடுக்குதுல்ல, அந்த எனர்ஜியத்தை எடுக்கும். அது வாழ்றதுக்கான எனர்ஜி அதுதான். நம்ம எப்படி சுவாசத்தின் மூலம் எனர்ஜி எடுக்கிறோம், அது மாதிரி அது எனர்ஜி. ஏடிபி, அடினைன் ட்ரைபாஸ்பேட். இதுக்கு மீனிங் எடுத்து அடினைன் ட்ரைபாஸ்பேட், கெமிக்கல் காம்பவுண்ட். அடினைன் ட்ரை 3 தடவை பாஸ்பேட் குரூப் அதுல வந்து இருக்கும். இப்ப இங்க வந்து எனர்ஜி வந்து மாசா மாறுது. சூரிய ஒளி எங்க எடுத்துக்கிறதா, சன்லைட்டா. இந்த எனர்ஜி வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் பார்த்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாதிரி வெயிட் போடுற மிஷின்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா மாலிகுலர் வெயிட் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். இது அதாவது ஹைட்ரஜன் எடுத்து பார்க்கணும், ஆக்சிஜன் எடுத்து பார்க்கணும், எந்தெந்த எலமெண்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்து மொத்தமா வெயிட் போட்டோம்னா அதே மாலிகுலர் வெயிட் இங்கிட்ட ஈக்குவலா வரும். ஆனா உண்மையிலேயே அது ஈக்குவலா இருக்காது. என்னன்னு கேட்டோம்னா, இந்த சன்லைட் அப்சர்வ் பண்ணுதுல, அதோட வெயிட் வந்து அதுல இறங்கிருக்கும். அந்த வெயிட் தான் எனர்ஜி சோர்ஸா அந்த பழங்கள் இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். அதைத்தான் எடுத்து நம்ம வந்து எனர்ஜியா யூஸ் பண்றோம். இங்க வந்து எனர்ஜி வந்து மாஸ் இருக்க ஒரு பொருள் வந்து எனர்ஜியா மாறுது. புரியுதா? இப்படியே சைக்கிளிங்கா இது வந்து இப்படி நடக்கும், இது வந்து இப்படி நடக்கும். இது இருக்கிற நமக்கு வந்து உயிர் ஓட்டம் இருக்கும். இது டெத் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து இருக்காது. இதெல்லாம் வச்சுக்குவோம். இந்த எனர்ஜி வந்து மாசா மாறுதுல, அந்த இதுக்கு பேர் தான்டா குவாண்டம் ஈல்டுங்கிறது. குவாண்டம் ஈல்டுங்கிற வார்த்தையை நல்லா வச்சுக்குவோம். இவ்வளவு சிம்பிளா இருக்காது இந்த குவாண்டம் ஈல்டுங்கிறது. காலேஜ் நீ போறப்போ இவ்வளவு சிம்பிளா இருக்காது. என்னென்னமோ சாப்லான்ஸ்க்கு டயக்ராம் அது இதுவும் போட்டு எழுதுவாங்க. ஃப்ளூரசன்ஸ், பாஸ்போரன்ஸ் அப்படி இப்படின்னு டாபிக் போய்கிட்டே இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. எனர்ஜி வந்து மாசா மாறுற அந்த ப்ராசஸ் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லயே இருக்கு. குவாண்டம் ஈல்டு எவ்வளவு அப்சர்வ் பண்ணி எனர்ஜியா மாத்துறதுங்கிறதே குவாண்டம் ஈல்டு. சாப்பாட்டுல எவ்வளவு சத்து இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் குவாண்டம் ஈல்டு. சத்து கம்மியா இருக்குன்னா குவாண்டம் ஈல்டு கம்மியா இருக்கு. சத்து அதிகமா இருக்குன்னா குவாண்டம் ஈல்டு அதிகமா இருக்கு. இந்த ஒரு ஒண்ணு கிடையாது. ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா மாறுது. குவாண்டம் ஈல்ட ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் சொன்னோம்ல, ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த ப்ராசஸ் அந்த ஒயின் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கார்போஹைட்ரேட்டுங்கிறது பழத்துல இருக்குல்ல, பழத்துல இருக்க அந்த சுகர் இல்லாமல் கார்போஹைட்ரேட் அது குளுக்கோஸ் யூனிட்டா இருக்கலாம், பிரக்டோஸ் யூனிட்டா இருக்கலாம். அதை வச்சு நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்றப்ப என்ன நடக்குன்னா, சாக்ரோமைசஸ் செர்வியஸ் அப்படிங்கிற அந்த பங்கை இதுக்குதான் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்றோம். இந்த ஈஸ்ட் ஆட் பண்றப்ப இதோட ஹெல்ப்பால பயோ கேட்டலிஸ்ட் அது வந்து ஆட் பண்ணும். அப்ப எத்தனால் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். அதோட பை ப்ராடக்டா தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஒயின் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுவோம் தெரியுமா? அந்த கிரேப்ஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு நல்லா ஈஸ்ட் அதுல போட்டுருவோம். ஈஸ்ட்டை போட்டுட்டு, ஈஸ்ட் வந்து அது சீக்கிரமா ரியாக்ஷன் நடக்கிறதுக்காண்டி 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஆல்டர்னேட்டிவா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அதை வந்து
கிண்டி விடணும். அப்பதான் அந்த கேஸ் எல்லாம் வெளியில போகும். திருப்பி 20 நாளைக்கு இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் 20 நாள் டிஸ்டர்ப் இல்லாம வைக்கணும். அந்த கேஸ் வெளியாகி போறது இந்த கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் அந்த ப்ராசஸ். கடைசியா நம்ம ப்ராடக்டா இந்த ஒயின் வந்து கிடைக்கும். C2H5ங்கிறது எத்தனால். ஆக்சுவலி இந்த ஒயினோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். என்னன்னு கேட்டோம்னா, ஒயின்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னா, ஒயின்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் 9 to 14% இருக்கும். ஒயின்ல வந்து 9 to 14%. இந்த இது இருக்கு பாத்தியா, ஓட்கா இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் 35 to 40% இருக்கும். அதனாலயே அது வந்து ரொம்ப ஆல்காலிக்கா இதா இருக்கு. இப்போ ஒயின்ல வந்து 9 to 14% இருக்கும். இவ்வளவுதே இருக்கும். இந்த மாதிரி ஒயின் ப்ரிப்பரேஷன்ல இது பண்ணிக்கணும். இவ்வளவு ரேஞ்சிலே ஆல்கால் இருக்கும். இதே எரிசாராயம் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இது வந்து எத்தனால். இதே மெத்தனால்னா இதே அதோட குரூப் CH3OH. எரிசாராயம் சொல்றாங்கல்ல, இதுல பார்த்தோன்னா 100% ஆல்கஹால்தே இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. 100% ஆல்கஹால்தே இருக்கும். இதே எரிசாராயம். இதை வந்து ஃபியூயலா யூஸ் பண்ணலாம், ஒரு எரிபொருளா யூஸ் பண்ணலாம். இப்பயே யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 50 வருஷத்துல இந்த எரிபொருள் வந்து தீர்ந்துடும். பெட்ரோலியம் வந்து தீர்ந்துடும். ரெனியூவபிள் எனர்ஜி கிடையாது. அப்ப இதை வந்து ஃபியூயலா யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இத காய்ச்சலுக்கு ட்ரை பண்ணி இந்த கள்ளச்சாராயம் சொல்றாங்களா, மக்கள்லாம் இறக்குறாங்க. இதுல வந்து ஒரு தெளிவான ஐடியா வந்து உனக்கு இருக்கணும். ஃபியூயல்காண்டி யூஸ் பண்ணணும், ரிசர்ச் லெவல்ல அதை வந்து யூஸ் பண்ணணும். நம்மளோட எனர்ஜி ரிசோர்ஸை தேவைக்காண்டி இதை வந்து பயன்படுத்தணும். புரியுதா? அடுத்து ஒரு யூனிக்கான ஒரு இது என்னன்னு இருக்குன்னா, யூனிக்கானது பிஹெச் லெவலை கரெக்டாக மைண்ட் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து அந்த கிண்டி விட்டு டார்க் பிளேஸ்ல வச்சிருவோம். டார்க் பிளேஸ்ல வச்சிருக்கப்ப அது போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் ஃபர்தர் நடந்துடாது. ஒயினோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அடுத்து பிஹெச் லெவலு. ஏன் வந்து நான் புளிச்சு பழத்தை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒயினை பண்றதுக்கு அந்த பிஹெச் லெவல் ஐடியலான அந்த பிஹெச் லெவல் என்னன்னு கேட்டோம்னா 3 to 4 பிஹெச் லெவல். நம்ம வந்து பிஹெச் ஸ்கேல் வந்து தெரியும். 7 இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரல். 7 மேல போச்சுன்னா பேஸ் நேச்சர்ல இருக்கும். 7 கீழே வந்துச்சுன்னா அசிட்டிக் நேச்சர்ல இருக்கும். அசிட்டிக் நேச்சர்ல இருந்துச்சுன்னா அந்த ஒயின் ஃபார்மேஷன் வந்து நல்லா நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து நல்லா நடக்கும். அதனாலவே புளிச்சு போலாம். இதுக்கு பேரே புளிச்சு போலாம். நம்ம சின்ன பிள்ளைலாம் கேட்டிருப்போம், இந்த வாட் ஆர் த கேரக்டரிஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு ஆல் ஆசிட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அமிலங்கள் புளிப்பு சுவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருக்க அமிலம் வந்து இப்போ கிரேப்ஸ்லன்னா அதுல வந்து டாப்ராக் ஆசிட் இருக்கும். அந்த ப்ரெசன்ஸ்ல அந்த ஆல்காலிக் ப்ராசஸ் வந்து நல்லா நடக்கும். அந்த ஆல்காலிக் பெர்மெண்டேஷன் வந்து நல்லா நடக்கும். இங்க புளிச்சி பழத்துல வந்து பார்த்தோம்னா ஆல்காலிக் அந்த பெர்மெண்டேஷன் புளிச்சி பழமா இருக்கிறதுனால நல்லா அந்த புளிக்கிற சுவை இருக்கிறதுனால இது வந்து அசிட்டிக் நேச்சர்ல இருக்கும். அதனால பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும் அப்படிங்கிற கெஸ்ஸிங்ல நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த 2 வகையான ஆல்கஹால் வந்து இருக்கு. ஒன்னு வந்து லிகர் அண்ட் லிகர் வேர்டிங்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோ. லிகர் அண்ட் லிகர் ஃபர்தர் ஒன்று பார்த்தோன்னா லிகர் இப்படி இருக்கிறதுல லிகர்னா என்னன்னு கேட்டோம்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதை டிஸ்டில் பண்ணுவாங்க, வடிச்சு எடுப்பாங்க. இந்த ஆவி வருதுல அதை குளிர்விச்சு திருப்பி எடுக்கிற பேர் டிஸ்டில் பண்றது. ஃபெர்மெண்டேஷன் பிளஸ் டிஸ்டிலேஷன் நடந்துச்சுன்னா இது வந்து லிகர். இதுதான் லிகர். இதுல வந்து நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஆல்கஹால் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. C2H5OH ஆல்கஹால் வந்து நடக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த லிகர் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னா வேற ஏதாவது ஆட் பண்ணுவான்னு அர்த்தம். லிகர் கூட
லிகர். லிகர் கூட பிளஸ் ஸ்வீட்னர் ஆட் பண்ணோம்னா, ஸ்வீட்னர் இந்த கோக்கு இதெல்லாம் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்வீட்னர் ஆட் பண்ணிருப்பாங்க. ஆல்காலிக்கா இருக்கும், இல்லை ஆல்காலிக் இல்லாம இருக்கும். அதான் பார்த்தே வாங்கி குடிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறப்ப ஆல்காலிக்கா இல்ல ஆல்காலிக் இல்லையான்னு சொல்லி கேட்டே வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா உடம்புல சில பேர்த்துக்கு வந்து ஆல்காலை வந்து ஏத்துக்கிறாது உடம்பே. அதை நம்ம சின்ன பிள்ளைகளை பழக்கப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் அவன் காலேஜ் லெவலில் ஏதாவது ஒரு பேர் தப்புனாலும் கரெக்டாக உடம்பு எடுத்துக்கிறோம், அடிக்ட் ஆயிடும், ஈஸியாக அடிக்ட் ஆயிடுவாங்க. நம்ம வந்து அவேரா இருக்கணும். பேரண்ட் வந்து அதெல்லாம் வச்சுக்கோ. லிகருக்கும் லிகியருக்கும் இலையோட வித்தியாசம் வளரே. fermentation process plus distillation process happening, then that kind of liquor alcohol is called a liquor. Then just a simple formula, make it simple. Liquor plus sweetener is collectively known as liquor. இந்த கோக்கு, இந்த மாதிரி இந்த விஸ்கி, பிராண்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதுல வந்துடும். இப்ப நல்லா நான் வச்சுக்கோ. அந்த சம்மரைசேஷன் பார்த்துருவோம். A to Z வந்து உனக்கு காமிச்சாச்சு எப்படி நடக்குது, என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு. கொஞ்சம் ரிசர்ச் லெவல்ல போயாச்சு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம முடிச்சிருக்கலாம். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து பண்றப்ப இந்த சாக்ரமைசஸ் சர்வியேஸ் அப்படிங்கிற அந்த ஈஸ்ட் வந்து சைமேஸ்ங்கிற என்சைமை செக்ரேட் பண்ணி இந்த ப்ராசஸ் நடக்க வச்சு கார்போஹைட்ரேட்டை வந்து ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு முடிச்சுக்கலாம். இது எப்படி நடக்குது, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் என்ன, டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், சைமேஸ்ங்கிற என்சைம்னா என்னது, என்சைமோட நேச்சர் என்னது, பயோகாட்டலிஸ்ட்னா என்னது, கார்போஹைட்ரேட்னா என்னது, கார்போஹைட்ரேட்டோட கிளாசிபிகேஷன்ஸ், அதுல வர்ற அந்த கரும்பு சக்கையில இருந்து எப்படி ப்ரூவ் பண்றாங்க, நம்ம அதுக்கு மாற்றா எப்படி வந்து யோசிச்சிருக்கோம், அதுல இருக்க அந்த பிஹெச் லெவல், அந்த பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் பிஹெச் லெவல்ல அசிட்டிக் லெவல்ல தான் நல்லா நடக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம். தென் பார்த்தோன்னா லிகருக்கும் லிகியர் அதுக்குள்ள வேறுபாடு, டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து லைட்டா டச் பண்ணிட்டு குவாண்டம் ஈல்ட வந்து டச் பண்ணிருக்கோம். இதே மெயின் திங், இது நல்லா நான் வச்சுக்கணும். சாக்ரோமைசஸ் சீரியஸ் தான் சாக்ரைட்ஸ், தட் மீன்ஸ் carbohydrates. When the carbohydrates involving in the fermentation process, then we can get the ethanol is a main product and CO2 molecule is a byproduct. Then this is our necessity one, necessary. This is our necessary. This is the fermentation process. Cymase is a very helpful enzyme in the fermentation process. சரி, இவ்வளவே இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸ்கிப் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கோ. ஆக்சுவலி எல்லாமே உனக்கு தேவைப்படுறது தெரிஞ்சு வச்சுக்க. இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தோம்னா லெதர் கெமிஸ்ட்ரி, பேப்பர் கெமிஸ்ட்ரி, இந்த ஃபிவரேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இதுல ஒன்னாத்து இந்த லிகர் கெமிஸ்ட்ரி. இந்த ஆள்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த ரேஞ்சில் ப்ரிப்பேர் பண்றது, குவான்டிட்டி எப்படி செக் பண்றது, குவாலிட்டி எப்படி செக் பண்றது, எல்லாமே ஒரு ஸ்டடியாவே வச்சிருக்காங்க. காலேஜ் லெவல்ல கெமிஸ்ட்ரி எடுத்தோன்னா உனக்கு வந்து தெரியும். பாண்டிச்சேரி போனால் நல்ல வேல்யூவா இருக்கும். இந்த மாதிரி சயின்டிபிக்கா அதை வந்து யோசி. ஃபியூயலா இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நல்லா யோசிச்சுட்டோம். உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே தெர்மோ ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அதாவது எனர்ஜிக்கு வந்து ஹீட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த எரிபொருள் இருக்குல்ல ஃபியூயலு, அது வந்து ஈஸியா ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த மாதிரி இதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வந்து எரிபொருளா மாற்றி பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதோட வீடியோ, அந்த ஃபெர்மெண்டேஷன் ஒயின் ப்ரிப்பரேஷன் வந்து புளிச்சி பழத்துல இருந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து வீடியோவை போடுறேன். அப்போ வந்து உனக்கு கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா நாலேஜபிளா இருக்கு, கிரியேட்டிவா இரு, அதே உனக்கு பெட்ரு. தேங்க்யூப்பா.